ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ மழையை ஆரம்பிச்சுட்டு அதான் இந்த மழை வெயில் எல்லாம் பட்டு நல்ல முருங்கை இலை கிடச்சிது. இதுதான் எங்கள் வீட்டு முருங்கை மரம். ஸோ நிறைய எடுத்து இப்போ பொடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ராசஸை நான் வீடியோஸில் காட்டுறேன். ஸோ வீட்லேயே வளர்கிற முருங்கை மரத்துலேருந்து நாங்கள் இலையை எடுத்து நிழலில் காய வச்சு அது நல்லா காஞ்சப்புறம் இந்த மாதிரி காஞ்சப்புறம் மிக்சியில் வீட்லேயே பொடித்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். பட் இதை வந்து கான்சன்ட்ரேட்டட் பவுடராக நம்ம சாப்பிட முடியாது, பிகாஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எப்போவுமே இதோட வந்து துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் கலந்து கொஞ்சம் புளி எல்லாம் வச்சு சேர்த்து அரைச்சி மில்க் கிரைண்டரில் கிரைண்ட் பண்ண அப்புறம் தான் சாப்பிட முடியும். இதை இப்படியே சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு சூப்பில் இதில் போட்டுக்கலாம். பட் நமக்கு அந்த ரிக்வயர்ட் அமௌண்ட் கிடைக்காது. ஸோ எப்போவுமே இந்த பொடி வந்து அந்த பருப்போடு சேர்த்து பொடிச்சுட்டு நெய் சாதம் சுட சுட சாதம் விட்டு சாப்பிட்டா அந்த முருங்கை பொடியோட ஃபுல் இஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் ஸ்ட்ரெஸ்னால இல்லைன்னா செல்ஃப் கேர் இருக்காது, நிறைய வேறு ஏதோ பார்த்துட்டே இருந்து அந்த ஒரு சாப்பாடு இது டைமுக்கு வீட்லேயே பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இல்லாதது, இதனால வந்து ரொம்ப டயர்டாக ஃபெட்டிகாக இருக்கும். நன்னா தான் சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு என்னமோ டயர்டாகவே இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ அதனால வந்து சம் டெஃபிஷியன்சி இருக்கலாம். அது டாக்டர்கிட்ட நீங்கள் செக் பண்ணலைன்னா பிளட் டெஸ்ட் எடுத்தால் ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாக இருக்குதுன்னு தோணும். இதெல்லாம் வந்து ரிச் இன் அயர்ன் முருங்கை இலை. ஸோ இதை சேர்த்துட்டா நமக்கு அந்த இனஃப் ஹீமோக்ளோபின் கவுண்ட்டுக்கு வரலாம். பட் அது மாத்திரம் போராது. நீங்கள் எப்போவுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணி பாடி ஸ்டிமுலேட் பண்ணால் தான் அந்த அப்சார்ப்ஷனும் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் மாத்திரம் மறக்காதீங்கோ. இந்த முருங்கைப்பொடி இன்னும் பருப்போடு எப்படி சேர்த்து பிடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த பொடி வந்து அந்த கான்சன்ட்ரேட்டட் முருங்கைப்பொடி, அதாவது வெறும் முருங்கைப்பொடி காய வச்சு நிழலில் காய வச்சு பொடிச்சது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங் கரெக்டாக பண்ணால் அந்த பேலன்ஸ் இன் டேஸ்ட் அண்ட் நியூட்ரிஷன் நல்லா மெயின்டைன் ஆகும். இது சுமார் ஒரு 260 கிராம்ஸ் இருக்குது இந்த கான்சன்ட்ரேட்டட் பொடி. அதுக்கு வந்து ஒரு 650 கிராம்ஸ் உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு நல்லா லேசாக எரிய விட்டு கேஸை நிதானமாக வறுத்து வச்சா உள்ளேயும் நல்லா கருக்கருன்னு ஆகும். அது கூடவே பெப்பர், ஜீரம், அப்புறம் வந்து மிளகா வத்தல், அப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு அண்ட் கொஞ்சம் புளியும் வைக்கணும். ஸோ புளியை வந்து நல்லெண்ணெயில் நல்லா சுண்டி எடுத்துட்டு அதையும் வந்து பருப்போடு சேர்த்து பொடிச்சா அதுவும் பொடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் நியூட்ரிஷனல் வேல்யூவும் மெயின்டைன் ஆகும். அண்ட் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக நமக்கு சாப்பிட முடியாது. ஸோ எப்போவுமே இந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடணும். அப்படி நீங்கள் இதை போட்டுட்டாலும் ஏதாவது தோசையிலையோ இதுலையோ மிக்ஸ் பண்ணி தான் போட முடியும். ஸோ இப்படியே சாப்பிட்டா வயர் அப்செட் ஆகலாம், அந்த மாதிரி சான்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முருங்கைப்பொடி வெளியில் வாங்கினாலும் சரி, இல்லை கீரை வெளியில் வாங்கி நீங்களே பண்ணினாலும் சரி, இந்த மாதிரி பருப்போடு கம்பைன் பண்ணி புளி உப்பு எல்லாம் வச்சு சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ப்ராசஸிங் வந்து கரெக்டாக பண்ணினா நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். எல்லாத்தையும் பொடிச்சுட்டு மில்க் கிரைண்டரில் சேர்த்து பொடிச்சுட்டு நான் காட்டுறேன். ஸோ இந்த முருங்கை இலை பொடியும் இந்த பருப்பு, ஜீரம், மிளகு, புளி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து மில்க் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டுருக்கோம் அப்போது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணதுனால ரொம்ப கரெக்டாக வரும், நியூட்ரிஷனல் வேல்யூவும் மெயின்டைன் ஆகும். இந்த மில்க் கிரைண்டரில் ஃபைன் பொடியாக வரதுனால அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ திருப்பி அதை சலித்து இது பண்ணி ஹேண்டில் பண்ணி ஒன்றுமே வேண்டாம், அப்படியே எடுத்து கொட்டி பேக் பண்ணி சாஷேயில் போட்டு சேல் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த முருங்கை இலையோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. ஸோ அந்த அயர்ன் கண்டென்ட் அந்த சாயில் அண்ட் அந்த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் ஏர் இதில் தான் இருக்குது. இங்கே வந்து ஏலகிரியில் நல்ல காற்றுல நல்ல மண்ணில் வளர்கிறதுனால அந்த இலையெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். நாங்கள் வந்து வீட்டில் காய்க்கிறது மாத்திரம்தான் பண்ணுறோம், வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறதில்ல இலையெல்லாம். பிகாஸ் வந்து லிமிட்டட் குவான்டிட்டினா சூப்பர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து அரைச்சுட்டு இருக்கோம் இப்போது.
சீலபிள் பேக்ஸில் சாஷேயில் வந்து போட்டு சேல் பண்ணுறோம். இது வந்து 100 கிராம் 130 ரூபா. அண்ட் இந்த மாதிரி பொடி இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரலாக இங்கே இண்டிஜினஸாக வளர்கிறது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்மளோட பேசிக் ஹெல்த்துக்கு வந்து நம்ம எங்கெங்கேயோ தேடிண்டெல்லாம் போக வேண்டாம். நம்மளோட இண்டிஜினஸ் மெட்டீரியல்ஸ் என்ன இருக்கோ அந்த மாதிரி பிளான்ட்ஸு, க்ரீன்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு வந்து ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த பொடி வேணும்னா காண்டாக்ட் நம்பர் வந்து 9483866885. நாங்கள் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோன்னா வீட்லேயே வளருது. ஸோ அதை அப்பப்போ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தா நல்ல குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் அப்படி ஹோல்சேலாக எல்லாம் நாங்கள் சேல் பண்ணுறதில்ல. இப்படி லிமிட்டட் குவான்டிட்டி பண்ணி வச்சுட்டு இது ஆல்மோஸ்ட் 1 வீக்கில் தீர்ந்து போயிடும். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து காய வச்சு பொடிச்சு இது பண்ணால் நம்ம கொடுக்கறதும் வந்து நல்ல ஃப்ரெஷ் குவாலிட்டியாக இருக்கும். அதுதான் எங்களோட எய்ம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இங்கே வந்து கடாரங்காவும் எத்தனை காய்க்கிறதோ அத்தனை அப்பப்போ நாங்கள் போட்டு வச்சுருக்கோம், ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆவக்காயும் இருக்குது. தேங்க்யூ.